வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை பொரியல் தாங்க. சிறுகீரை நாங்கள் கடையில் வாங்கலைங்க, எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச கீரை. நாங்கள் ஏற்கனவே நட்டிருந்தோம், ஆனால் அது அப்போ முளைக்கலை. மழை பெஞ்சனால இப்போ தவறி வேறு வயலில் முளைச்சிருந்துச்சு. கீரை பறிச்சதை நான் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம கீரை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை ஃபஸ்ட்டு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க, ஏன் அப்போ தான் மணல் இல்லாமல் இருக்கும். அடுத்து இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, வடைச்சட்டி வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இன்னைக்கு நம்ம தோட்டத்து சமையலில் கீரை பண்ண போகிறோம். அப்படிங்களா? நம்ம தோட்டத்துலேயே பறிச்ச கீரை. ஒரு சீரகம் போடுறேன். ஆமாம், வெங்காயம் கழுவி எடுத்து போட்டுக்கங்க. மிளகா வத்தல், தோட்டத்தில் சொல்லுங்கள். சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்க, ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் இல்லைனாலும் சரி, சாப்பிட்றோம். எப்படி இருந்தாலுமே அது சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த அட்மாஸ்பியரில் வச்சு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அது மகாக்கனி சோப்பு. அந்த சோப்புக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனால் உட்காந்து சாப்பிட முடியாது. என்ன ரீசன்னா, பறிச்சு நட்டுருக்கோம், செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா அலசியாச்சு. நல்லா தண்ணி வடிச்சு போடணும். இல்லைங்க, இப்போ பாருங்கள், கீரையை நல்லா அலசி வச்சோடனே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை லைட்டாக தள்ளி ஒதுக்கி விட்டு பார்த்தோம்னா பாருங்கள், அவ்வளோ தண்ணி இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேறு தோட்டத்துலேருந்து நம்ம பறிச்சோமா, அதனால் தண்ணியில் எல்லாமே அப்படியே தண்ணி நிறையா இருக்கும். நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க, உப்பு மட்டும் போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி எல்லாம் மேலே வந்துடும். பார்த்தீங்களா, கீரை கொஞ்சம் கூட பச்சை மரவில் அப்படியே பச்சை கலரில் இருக்குது. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக போகுதுண்ணா கீரைன்னு. வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சுன்னா இறக்கிடலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு, டேஸ்ட்டு பார்க்கவே தேவையில்ல. காட்டுக்கீரை, அதுவும் சிறுக்கீரை, ஃப்ரெஷ்ஷாக போகுன கீரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும், வற்றினா கீரை ரெடி. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீரை எல்லாம் அப்படியே தண்ணி சுண்ட சுண்ட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், சுற்றி அடிப்பிடிச்சிடும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிண்டி விட்டுட்டே வந்தோம்னா தண்ணி எல்லாம் சுண்டிடும். தண்ணி சுண்ட சுண்டதாங்க கீரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கேன்னு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சிறுக்கீரைக்குன்னு தனி மவுசு இருக்குங்க. காரணம், சிறுக்கீரையில் அவ்வளோ நார்ச்சத்து, புரதச்சத்துலாம் இருக்குங்க. அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் சிறுக்கீரைக்கு எப்பயுமே மவுஸ் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டுக்கே போனீங்கன்னா வல்லாரைக்கீரை, மிளகு தக்காளி கீரை, தண்டங்கீரையை விட சிறுக்கீரைக்கு 5 ரூபா கூட தாங்க இருக்கும். நாம் கீரை அலசி அள்ளி வைக்கும்போது ஒரு வடைச்சட்டி அளவு நம்ம கீரையை அள்ளி வச்சோம். கடைசியில் வதங்கி ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ தான் இருங்க இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.